நளினாக்கா 30வது பாட்டு அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. பிறரறியலாக பெருமையரும் தாமே பிறரறியும் பேருணர்வும் தாமே பிறருடைய என்பே அணிந்திரவில் தீயாடும் அம்மானார் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து. வன்மனுடைய பேய்களும் தாமும் கூடி மகிழ்ந்து மற்ற தேவர்களுடைய என்பை புனைந்து கொண்டு மயானத்தில் தீயில் கூத்தாடும் எம்பெருமானார் தாம் ஒருவரே அன்பர் அல்லாத பிறர் அறிவதற்கு இயலாத பெருமை உடையவரும் ஆவார். பிறர் தம்மை அறிவதற்குரிய பெரிய அனுபவ ஞானமாக இருப்பவரும் தாம் ஒருவரே ஆவர். மேற்சொன்ன 3 காரணங்களினால் அவர் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த மூர்த்தி என்று சொன்னவர் ஆயிற்று. பதவுரை நெஞ்சே பதவுரை நெஞ்சே மனமே பிறர் அறியலாக பெருமை யாரும் தாமே மாயை வசப்பட்ட ஆன்மாக்களுக்கு அறிய முடியாத பெருமையை உடைய கடவுளும் அவரே. பிறர் அறியும் பேருணர்வும் தாமே. அப்பியாசத்தால் மாயையை விளக்கியவர்களுக்கு அறிவுக்கறிவாய் தோன்றுகின்றவரும் அவரே. பிறருடைய எம்பி அணிந்து இரவில் தீயில் ஆடும் எம்மானார் பிரம விண்ணுகளுடைய எலும்பி அணிந்து காலத்தில் சர்வ சூனிய மயானத்தில் ஆடுகின்ற நமது தலைவர் ஆனவர் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து வல்லமையுடைய பேக்கூட்டங்களோடு தாமும் சந்தோஷித்து ஆடுவர். ஆணவ மலத்தோடு காண்பவருக்கு காண முடியாத வரும் அகுதி நீக்கியவருக்கு அறிவுக்கு அறிவாய் தோன்றுகின்றவரும் அக்கடவுளே. ஏகாரம் 2 தேற்றம் மகிழ்ந்து என்னும் எச்சம் ஆடுவார் என்னும் வினை கொண்டு முடிந்தது. நெஞ்சே என்பது வருவிக்கப்பட்டது. ராணியக்கா மகிழ்த்தி மடநெஞ்சே மானுடரில் நீயும் திகழ்த்தி பெருஞ்சேமம் சேர்த்தாய் இகழாதே யாரென்பேர் பேயாயினும் அணிந்துலகில் உளவார்க்காட்பட்ட போன்பே பேரன்பே இன்னும் பெருக்கு. மட நெஞ்சே அறியாமையுடைய மனமே மானுடரில் நீயும் மகிழ்ச்சி மனிதர்களோடு நீயும் சந்தோஷிக்க கடவாய். பெருஞ்சேமம் சேர்த்து திகழ்ச்சி தியானத்தில் தோன்றுகிற சோதியை உள்ளத்தில் பெரிய நிதியாக காவல் செய்து விளங்குவாய். இகழாதே குற்றமென தள்ளாதே. யார் அன்பே ஏனும் எவருடைய எலும்பாய் இருந்த போதிலும் அணிந்து உழல்வார்க்கு மாலையாக அணிந்து கொண்டு திரிகின்றவர்க்கு ஆட்பட்ட அடிமைப்பட்ட பேரன்பே இன்னும் பேருக்கு விட்டு விட்டு அகலாத பிறகு வரும். இன்னும் பெருக்கு விட்டு நீங்காத பெரிய அன்பை போலும் அன்பை மேலும் மேலும் அதிகரிக்க செய்வாய். சமாதியில் தோன்றுகிற சோதியை பெரிய திரவியமாக வைத்துக்கொண்டு இடைவிடாது அன்போடு தியானம் செய்வாய் மனமே. சேர்ந்து என்பது சேர்ந்து என மெலித்தல் விகாரம் பெற்றது. ஆய் விகுதி அசை. இதுக்கு வாசியுங்க. அறியாமையுடைய உடையாகிய இருந்த நெஞ்சே முன்பு துன்புற்ற நீ இப்போது மகிழ்கிறாய். பேயாகி விட்டோமே இனி தாழ்ந்த நிலை வருமே என்று அஞ்சிய நீயும் மானிடரை போன்று சிறப்பை பெற்று விளங்குகின்றாய். இதற்கு காரணம் நீ பெரிய பாதுகாப்பான இடத்தை சேர்ந்து விட்டாய். யாருடைய எலும்புக்காக இருந்தாலும் இது தொடுவதற்கு உரியதன்று என்று பிறர் இகழ்வது போல இகழாமல் அதை அணிந்து கொண்டு ஊர்தோறும் பிச்சைக்காக திரிகின்ற இறைவருக்கு
ஆளாக பூந்ததற்கு காரணமான பெரிய அன்பையே இன்னும் பெருகச் செவ்வாயாக. என்ன இதுல விளங்கினது உங்களுக்கு? இவர் எலும்புகளை அணிஞ்சு கொண்டு திரிகிறார். யாரும் தொட இயலாத எலும்ப நீ அணிஞ்சு கொண்டு இருக்கிறாய். நீயும் ஒரு மாநில போன்று சிறப்பாகவும் பெற்று இருக்கிறாய். அதோட நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்ந்து விட்டாய். அவர் ஊர்தோறும் பிச்சைக்காக ஆன்மாக்களுக்காக ஊர்தோறும் பிச்சை எடுத்துக்கொண்டு தெரிகிறாய். அன்பே இன்னும் பெருகச் செய்வாய். அவரை வாழ்த்துறான். தெனாபடியும் அடுத்த பாட்டு. திருமார்பின் நூல். பெருவொழிய நெஞ்சுடைமேற் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்தொழுகிற்று ஒக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்றெரித்தான் மூவா நுதற்கண்ணான் தம்மார்பின் நூல். எல்லா பொருள்களுக்கும் முதலே உள்ளவனும் என் உயிருக்கு கண்ணை போன்றவனும் முப்புறங்களையும் மூன்று புறங்களையும் பழங்காலத்தில் எரித்தவனும் அழியாதவனும் நெற்றியிற் கண்ணை உடையவனுமாகிய சிவபெருமானுடைய திருமார்பில் உள்ள முப்புரி நூலானது ஆராய்ந்து பார்த்தால் பெருகும் ஒளியையுடைய செம்மையான சடையின் மேல் உள்ள இளம்பிறையின் ஒரு கதிர் கீழே வந்து ஒழுகுவதை ஒக்கும் என்பது அதன் பொருள். பெருகொளிய சடை மேல் அதிகரித்த ஒளியையுடைய சிவந்த சடையினிடத்து பிள்ளைப்பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழுகிற்றொங்கும். இளமையாகிய சந்திரனில் இருந்து ஒரு கிரணமானது கழுத்தில் வழியாய் மார்பை நோக்கி சென்று ஒழுகினதை ஒத்து விளங்குகின்றது. தெரியின் என்றா பார்க்கும் இடத்து முதல் என்றா சிவபெருமான் கண்ணால் நெற்றிக் கண்ணால் முப்புறங்கள் அன்று எரித்தான். திரிபுரத்தை அக்காலத்தில் எரித்தருளியவனும் மூவா நுதற்கண்ணான் கண்ணன் தன் மார்பில் நூல். கெடாத நெற்றிக் கண்ணையுடைய சிவபெருமானது மார்பில் விளங்கும் பூநூலானது சடையில் இருக்கின்ற சந்திரனுடைய கிரணம் ஒழுகி வந்தாற் போல இருக்கின்றது. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக நீலமணிமிடற்றா நீர்மையே மேலுளந்த எத்தவங்கள் செய்வார்க்கு மக்கோலத்தந்துருவேயாம் நீலமணிமிடற்றான் நீர்மை. நீலரத்தினம் போன்ற கண்டத்தையுடைய சிவபெருமானது குணங்களை நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக சாஸ்திரத்தின் வழியாக பேசி காலம் போக்குறர்கள் போக்கி திரியட்டும். மேலுளர்ந்த முன்னுள்ள சஞ்சித வினையை கொடுத்தவர்கள் எக்கோலத்து அவ்வுருவாய் எவ்வித அலங்காரத்தோடு அந்த வடிவங்களை ஏனின் நினைத்து எத்தவங்கள் செய்வார்க்கும் யாகம் முதலிய எவ்வித புண்ணியங்களை செய்கின்றவர்களுக்கும் அக்கோலத்து அவ்வுருவேயாம் அவ்வித அலங்காரத்தோடு அவர்கள் நினைத்த வடிவமாக வந்து அனுக்கிரகம் செய்வர். கருத்துரை: சாத்திரங்கற்று மனமடங்காமல் வீண்வாதம் பேசுகிறவர்கள் கடவுளை அறிய மாட்டார். மனமடங்கி எந்த கடவுளை நினைத்தாலும் அந்த கடவுள் வடிவமாக வந்து அனுக்கிரகம் செய்வர்.
ஏகாரம் அசை. உலர்ந்த என்பது உலர்ந்தது என வந்தது. தூ விகுதிக்கும் பொருள் அதுவே. ஒவ்வுருவாயத்தவங்கள் செய்வார்க்கும் என்பதற்கு சித்தியார் சிவஞான சித்தியார் 2ஆம் சூத்திரம் 25வது பாடல் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாயி ஆங்கே மாதொரு பாகனர் தாம்பெறுவர் என்பதை சிந்திக்கவும். அனுபடியுங்க. சாரி, நான் இஞ்ச படிக்கல. நன்மைகள் உண்டாகும் வழியை தீவினைகள் அறியா. நாம் இறைவனுக்கு அடிமைகள் என்பதை உணர்ந்து அவனை துதித்து வணங்காத 3 அசுரர்களுக்குரியவனாகிய வானத்தில் பறந்த மற்றது போல இருக்கு. என்னன்னா 77 படிக்கும். 76 தானே படிச்சவா? இல்ல அக்காலம் இக்காலம் உண்டல்ல வருதா? இல்ல இதுல வேற இல்ல. நூலை கட்டி இல்லையண்டி, அது அவ 75 உள்ள 75. நீங்களே அது அவ படிச்சவ, நான் 76. சரி. நூலை கற்று அதனால் அந்த வந்த அறிவையே பெரிதாக எண்ணி வீண் பேச்சு பேசி நுட்பமான வாளறிவுலகத்தில் போகாதவர்கள் ஒரு பயனும் பெறாமல் திரிந்து கொண்டே இருக்கட்டும். நீலமணி போன்ற திருக்கழுத்தை உடைய பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களின் தொகுதியே நான் மேலாக உவந்து ஏற்று வழிபடு. இறைவனை எந்த கோலத்தில் எந்த வடிவாக எண்ணி எத்தகைய தவம் செய்தாலும் அவன் அந்த கோலத்தில் அந்த வடிவுடையவனாக வந்து அருள் புரிவான். ஓகே, அனுபடிங்கோ. ஓகே. சிதம்பரம். அணையாதார் பெரும் இன்பம் ஆமாறு அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே நாமாள் என்று ஏத்தார் நகர் மூன்றும் வேமாறு ஒரு கணையால் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருகணையா தாரை அடும். தெளிவுரை. நன்மைகள் உண்டாகும் வழியை தீவினைகள் அறியா. நாம் இறைவனுக்கு அடிமைகள் என்பதை உணர்ந்து அவனை துதித்து வணங்காத 3 அசுரர்களுக்குரியவனாகிய வானத்தில் பறந்த 3 நகரங்கள் வெந்து எரியும்படியாக ஓர் அம்பினால் அழித்தவனை மனத்தினால் தியானித்து அவனை நெருங்கி பக்தி செய்தவர்களை அந்த வினைகள் செய்யாதவர்களை அந்த வினைகள் துன்புறுத்தும். அதான் யோசிக்கிறான். வல்வினைகள், அதுதானே வல்வினைகள் ஆமாறு அறியவே. 34 என்ற கருத்தல்ல. சரி சரி, 34 தான். வல்வினைகள் ஆமாறு அறியவே ஊழ்வினைகளுடைய சம்பந்தத்தை அறியாமலே அந்தரம் மேலாகிய கடவுளுக்கு நாம் ஆளென்று ஏத்தார் நகர் மூன்றும். நாம் அடிமைப்பட்டவர்கள் என்று துதியாது திரிபுரத்து அசுரனுடைய 3 கோட்டைகளையும் வேமாறு எரிந்து போகும்படி ஒரு கணையாற் செற்றானை ஒரு பானத்தால் கொன்று அருளியவனை உள்ளத்தால் உள்ளி தியானத்தால் மனதில் நினைவு அருகணையாதவரை அடும். சமீபத்தில் போய் துதியாதவரை கொன்று விடும். வணங்காத திரிபுரத்து அசுரர்களை கொன்று விட்டாரே என்று நினைத்து நாம் கடவுளை வணங்கி வழிபட வேண்டும். அடுவார் எண்ணாது அடுமந்து உயர்வு நோக்கி அகிரினை முடியாய் கூறினர். தகரமெய்யும் எகாரமும் தொகுத்தல் விகாரம். என்ன சொல்லி இருக்குது? வணங்க முப்புறங்கள் இருந்தவர்களை அவர் வந்து ஒரு கணையால கொடுத்து முப்புறங்கள் இருந்தவர்களை எல்லாரையும் அழித்திட்டார். அப்படி இறைவனை ஆறு வழிபடாம இருக்கணுமோ அவையலை அவர் வந்து அதான் போய் துதி அவர்களுக்கு அது வினியாக மாறும். இதைத்தான் அது சொல்லி இருக்கிறேன். அடுங்கண்டா தெரிய இல்லையா? கொஞ்சம் மேலுக்கு நீங்கள் செய்யுங்க, நான் சரியா தான் வச்சுக்கிறேன். இல்ல இந்த வேற இல்ல தெரியுது என்ன தெரியலையே. அது நீங்க சரிப்படுத்தணும். நீங்க கொஞ்சம் அடுங்கண்டாய் அதே கோமண்டி அடுங்கண்டா. அடுங்கண்டாய் வெண்மதி என்றஞ்சி இருள் போந்திடங்கொண்டிருக்கின்றதொக்கும் படங்கொள் அணிமிடற்ற பேழ்வாய் அரவசைத்தான் கோலம் மணிமிடற்றின் உள்மறு வெண்மதி ஆடும் என்றஞ்சி
வெள்ளிய கிரீடத்தை உடைய சந்திரன் நம்மை திண்டு விடும் என்று பயந்து இருள் 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 போந்து இருளானது வந்து இடங்கொண்டிருக்கின்ற ஒக்கும் கண்டத்தை தனக்கு இடமாக கொண்டிருந்ததை ஒத்து விளங்கும். படங்கொள் அணிமுடற்பேழ்வாய் அரவு அசைத்தான். படத்தை கொண்ட அழிய கண்டத்தையும் பிளந்த வாயையும் உடைய சர்ப்பத்தை ஆவரணமாக தரித்தவனும் கோலமணி முடற்றின் உள்ளமறு அழகிய நீலரத்தினம் போன்ற கண்டத்தில் உள்ள கருப்பு கண்டாய் ஆன்மாக்களே பார்த்தீர்களா கேட்கிறான். சிவபெருமானுடைய நீல கண்டமானது இருட்டு சந்திரனுக்கு பயந்து கண்டத்தில் வந்து தங்கியதை போய் ஒளித்து விளங்குகிறது பாருங்கள். ஒக்கும் என்பது முற்றுமை, கண்டா என்பது முன்னிலை சொல். மறுபடிய கண்டத்தீர் நன்மைகள் படத்தை கொண்டனவும் அதுக்கு படத்தை கொண்டனவும் அழகிய களத்தை உடையவனும் ஆழமான வாயை உடையவனுமாகிய நாகபாம்புகள் ஆழமான வாயை உடையவனமாகிய பாம்புகளுக்கு தான் அந்த வாய் உடையவனமாகிய பாம்புகளை அணிகலனாக காட்டியவனுடைய அழகையுடைய நீல மணி போன்ற கழுத்தில் உள்ள நஞ்சின் கற்பான அடையாளமானது. இந்த வெண்மதி நம்மை அடித்து விடும் என்று பயந்து இருளானது இங்கே வந்து இந்த இடத்தை பற்றி கொண்டு இங்கேயே தங்கி இருக்கிறதை போலி இருக்கிறதா. என்ன சொல்லுங்க. அதனால் பாட்டை விட அப்பானை பார்த்து சொல்ல கருத்து பாட்டை கீழே விடு. அடுங்கண்டாய் அதான் அந்த பாட்டுலான கருத்து எடுக்கணும். படத்தை கொண்டனவும் அழகிய கழுத்தை உடைய ஆழமான வாய் பெரிய வாயுடைய பாம்புகளை அணிகளாக கட்டியவனுடைய அழகுடைய நீல மணி போன்ற கழுத்துல அந்த நஞ்சை உண்டதால கழுத்துல அது திரண்டு போய் நீல மணி போல ஒலிக்குதான். கழுத்தில் உள்ள நஞ்சு கருப்பான அடையாளமானது. இந்த வெண்மதி நம்மை அழித்து விடும் என்று பயந்து இருளானது இங்கே அந்த மதியின் ஒளியின் மகிமையால இருள் பயப்படுதாம். அங்க வந்தா தனக்கு தன்னை இருளை அங்க தங்க விடாமல் தடுத்துருமோன்னு பயந்து இருக்கான். மறுபடிய கண்டத்தீர் வாசடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்துழலும் உருவான் தளர் மீது ஓடுமேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி ஆலகால நஞ்சாகிய மறுவை அளித்த திருக்கழுத்தை உடைய பெருமானே இளமையுடைய பிறை உம்முடைய நீண்ட தடையின் மேல் அணிந்துள்ள நாகபாம்பு தன்னை வருத்தும் என்று அஞ்சி தேய்ந்து மனம் மருகும் ஐயோ பாவம் தான் வளர்ந்து முழு திங்களாகி விடும்போது மேலே உள்ள வானத்தில் உள்ளோர் தளரும்படியாக அந்த பாம்பு மேலே தன்னை கொல்ல ஓடுமானால் அந்த மதி அஞ்சி நையுமோ அன்றி வளருமோ. நையுமே அன்றி பயப்படுமே அன்றி வளரா நையுமே அன்றி அச்சத்தினால் வளராமல் தேர்ந்திருக்கிறது என்பது ஞாபகம் இருக்கு. எங்கட அப்பா சொல்றாரு அந்த கிரகணன் நடக்க எங்கடைய அப்பா சொல்றவர் பாம்பு விழுங்க போதோட அண்டை சந்திரன் அது இதுல வேற இருக்குது. அதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. இல்ல அதனால அந்த பாம்பு விழுங்கி போடுமான்னு பயத்திலான வளராம இருக்கட்டும். ஆனா உண்மையா அந்த பிறை வந்து இந்த தேஞ்சு வளர்றது எங்களோட வாழ்க்கையில நன்மைகளும் தீமைகளும் இன்பமும் துன்பமும் பாதி மாறி வரும். மாறி வரும். ஒளியும் இருளும் வரும், நன்மையும் வரும், தீமையும் வரும். 30 இது வாசிக்கல மறுபடிய கண்டத்தீர் விடக்கரை பொருந்திய கண்டத்தை உடைய கடவுளே வார்சடை மேல் நாகம் நீண்ட சடையில் உள்ள சர்ப்பமானது தெருமென்று தேர்ந்து உழலும் கொல்லுமென்று நினைந்து மெலிந்து திரியும் உருவான் பொருந்திய சர்ப்பமானது தரை மீது ஓடுமேல் சந்திரன் மெலிய ஓடுமே ஆனால் தான் அதனை அஞ்சி சந்திரனவன் அப்பாம்பிற்கு பயந்து வளருமோ பிள்ளை வளர்ச்சி அடையுமோ இளமையாகிய சந்திரன் மன்னிக்கணும் நல்லால தரை இல்லை தளருமோ மதி நீர் நன்றாய் யோசித்து பாப்பீராக கடவுளே நீர் சிவகாருண்யம் உடையவராக இருந்தும் சந்திரனாகிய பிள்ளை வளர ஒட்டாமல் பாம்பை தரிக்கலாமா? ஆவா என்பது இரக்க குறிப்பு சொல்.
பிள்ளை ஓ. மதி என்பதை பிள்ளையாகிய சந்திரன் என பண்பு தொகையாக கொள்வாரும் உலர். மதி என பிரித்தது சொல் நயங்கருதி என்க. ராணியக்கா சொல்லுங்க. மதியா மதியா வடல நளினாக்கா கருத்துரிய நீங்களா சொல்றதுக்கு ஏதாவது விளங்கினா சொல்லுங்க. விளங்கினா சொல்றேன் சொல்லுங்க. என்னென்றால் அந்த சந்திரன் தலையிலே அணிஞ்சிருக்கிறாரா, பாம்பே அணிஞ்சிருக்கிறாராம். அதால சந்திரன் பயந்து அது தேஞ்சு வளர்றா, தேயுதன்று சொல்லி அதை சொல்லி விழுங்கிடுமோ பாம்பன், விழுங்கிடும் சந்திரன் அந்த பாம்பு விழுங்கிடும் பயத்தால பயந்து இருக்கிறான். அதான் சொல்லியிருக்கிறேன். மதியா மதியா உடலுணர் மதியா வடன் வட பார்த்து படிங்க ராணியக்கா. வடல உணர். மதியா வடல உணர் மாமதில் மூன்றட்ட மதியா உடல் அவனர். மதியா உடல் அவுணர் அப்பா. மதியாத தேவர்களுடைய மதியா உடல் அவுணர் மாமதில் மூன்றட்ட மதியார் வளர் சடையினை மதியாலே சடையினானை சடையினானை மதியாலே என் பாக்கை யாளிகளா ஏற்றுவரேல் இவ்வுலகில் என் பாக்கையாய் பிறர் ஈண்டு மதியா அடல் அவுணர் மாமதில் மூன்று அட்ட வணங்காத வலிமை பொருந்திய அசுரர்களுடைய பெரிய கோட்டைகள் மூன்றையும் எரித்தருளிய மதி ஆர் வளர் சடையினை வளர் சடையினை சந்திரன் பொருந்திய நீண்ட சடையுடைய பரமேஸ்வரனை மதியாலே நல் உகர்ச்சியினாலே என்பு ஆக்கியால்களாதே ஏத்துவரேல் என்பும் தசையும் பொருந்திய சரீரத்தினாலே நிந்தனை செய்யாது துதிப்பாரேல் இவ்வுலகில் இப்பூமி கண் என்பு ஆக்கையாய் பிறவர் என்பு வருந்திய சரீரத்தோடு பிறவியை அடையார் ஈண்டு இவ்வண்ணமாக மதியாத அசுரர்களை கொண்டறிய ஸ்வேருமானை நிந்தை செய்யாது துதித்து வணங்குவார்களேயானால் பிறவியை நீக்கிக் கொள்ளலாம். ஏத்துவரேல் பிறர் என்பதற்கு உண்மை விளக்கம் 35வது பாடலில் ஆடல் இது பெற்றார் பிறப்பெற்றார் பின்னென்ற. மற்றது பாட்டு இல்ல இதை படி கருத்து இருக்கு. தன்னை மதிக்காத வலிமையுடைய அசுரர்களின் பெயரில் மதில்கள் மூன்றையும் அளித்த சந்திரன் தங்கும் வளரும் சடையினுடைய சேருமானை அவன் அணிந்த என்பு சட்டத்தை அறியாமல் இயலாமல் அறிவித்திறத்தால் உண்மையை தெரிந்து புகழ்ந்து இவ்வளவில் வழிபடுவார்கள். ஆனால் அவர்கள் என்போடு கூடிய உடம்புடன் இங்கே மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அவர் என்னன்னா மூன்று மதில்களையும் அளித்த அந்த அசுரர்கள் பேரில் இறைவனைகள் தன்னை மதிக்காதபடியா அளித்த இறைவனை அதோட சந்திரன் தாங்கும் சடைய உடைய சேருமானையும் அதோட அவர் எலும்புகளை அணிந்தவரை இழுகலாமல் அறிவித்திறத்தால் எங்களுடைய அறிவித்திறத்தால புகழ்ந்து இவ்வுலகில் வழிபடுவார்கள். ஆனால் அவர்கள் என்போடு கூடிய உடம்புடன் இங்கே மீண்டும் பிறகு ஆனா திரும்பவும் அவைகளுக்கு பிறப்பில்லை சாதாரண உடம்போட இல்ல பிறவா. அனு படிக்கட்டும். அனு வெள்ளன போகணும். அனு படிங்க சிறுத்தமதி. போட்டாவா இல்ல நிக்கிறா இல்ல போட்டா. ரைட் அப்ப ஐயோ தனா படிங்க பாரம் புருங்கவ அது போட்டுது இல்ல பெருசாக்குறாங்க கொஞ்சம்.
சுருத்தமதி ஈண்டொளி சேர்வானத்து எழுமதியே வாளரவம் தீண்டச் சிறுகியதே போலாதே பூண்டதோர் தேரேறு தாரேறு பாம்புடையான் மார்பிற் தளத்திலங்கு ஊரேறு காரெனக் கொம்பு அணிந்த ஒப்பற்ற மாலையில் தன்மையை உடைய பாம்பை உடைய சிவபெருமானுடைய திருமார்பில் நன்றாகச் சிறந்து விளங்கும் கூர்மையுடைய கடுமையான பன்றியின் வெண்மையான கொம்பு நெருங்கிய ஒளி சேர்ந்த வானத்தில் எழுந்த சந்திரனை விடத்தை உடைய பாம்பு தீண்டி விழுங்க அது சிறுத்தது போல இருக்கின்றதல்லவா ஈண்டு ஒளி சேர்வானத்து எழுமதியை என நெருங்கி ஒளி பொருந்தி ஆகாயத்தில் தோன்றுகின்ற சந்திரனை வாளரவம் தீண்ட சிறுகியதே போல் ஒளி பொருந்திய பாம்பு சந்திர கிரணம் பிடிக்கும் போது குறைந்து இருதலையொத்து விளங்கும் பூண்டதோர் தாரேறு பாம்பு உடையான் மார்பை தளைத்து இலங்கும் அணிந்திருக்கப்பட்ட மாலையாக பொருந்திய பாம்பையுடைய மார்பினடத்தும் பிரகாசித்து விளங்குகின்ற கூரேறு காரேனை கொம்பு கூர்மை பொருந்திய கரிய பன்றியினது கொம்பு சந்திரனைப் போல சிவபெருமானுடைய மார்பில் பன்றியினது கொம்பு தோன்றுகின்றது. இதுல இருந்து என்ன விளங்குது? காரைக்கால் அம்மையார் சிவனிட்ட என்னென்ன இருக்கிறதுன்றது எல்லாத்தையும் இந்த அற்புத திருவந்தாதியினூடாக எங்களுக்கு தெரியப்படுது. நாங்கள் அதைத்தான் இந்த இதுல கவனிக்க வேணும். என்னென்ன சுயர்மானிட்ட இருக்குது. இது படிச்ச நீர் என்ன? சாரி, என்ன விளங்கி கொண்டீர்? அதுதான் அந்த இந்த அவன் மார்பில அந்த கொம்பு போல அந்த பன்றின்ற அந்த இது இருக்குது. பன்றின்ற கொம்பு போல அவற்ற மார்பில அந்த இது இருக்குதுன்னு சொல்லி. இல்ல இல்ல 39ஆம் பாடல். இல்ல சந்திரனை விட ஒளி வீசுற மாதிரி தெரியுதாம் அந்த பன்றின்ற பல்லு. கொம்பினையோர் பாகத்து கொண்ட குலகந்தன் அம்பவளமேனியது முன்னஞ்செம்பொன் அணிவரையே போலும் பொடி அணிந்தாள் வெள்ளி மணிவரையே போலும் மறித்து கொம்பினையோர் பாகத்து கொண்ட குலகந்தன் பூங்கொம்பு போன்ற உமாதேவியார இடப்பாகத்தில் வைத்தருளிய சிவபெருமானுடைய அம்பவளமேனி அது முன்னம் அழகிய பவளம் போன்ற தின்மேனியானது முன்னமே செம்பொன் அணிவரையே போலும் சிவந்த பொன் போன்ற அழகிய மலையை ஒத்து விளங்கும் மறித்து திரும்பவும் பொடி அணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் விபூதியை உத்துளனமாக பூசினால் வெள்ளி மெல்லமாகிய அழகிய கைலை மலையை ஒத்து விளங்கும். அவர் முதல் பார்த்தா உமாதேவியாரோட பொன் போல சிவந்து நல்ல பவளமா இருந்தவர். உப்ப அவர் திரும்ப அந்த உத்துளன விபூதிய பூசின உடனே அவரை பார்த்தா கைலாச மலையை போல இருக்குதான். எப்படி வர்ணிக்கிறான்? பவளம் போன்ற சிவபெருமானுடைய திருமேனி பொன்மலையை போல் விளங்கும். திரும்பவும் விபூதி அணிந்தால் வெள்ளியங்கிரியை ஒத்து விளங்கும். கொம்பு என்பது உவமத்தொகை நிலகளத்து பிறந்த அன்மொழித்தகை. என்ன பொன்மலையும் வெள்ளிமலையும் என்று சிவபெருமான வர்ணிக்கிறார். என்ன பூங்கொம்பு போன்ற அம்பிகையை தன் ஒரு பாகமாயி இடப்பகுதியில் ஏற்றுக்கொண்ட இளமை எழிலையுடைய சிவபெருமானுடைய அழகிய பவளம் போன்ற திருமேனி முதலில் செம்பொன்னாலான அழகுடைய மேருமலையை போல இருக்குமா. வெண்பொடியாகிய திருநீட்டை அணிந்து கொண்டால் மறுபடியும் அந்த திருமேனி அழகை பெற்ற வெள்ளிமலையாகிய கைலாசத்தை போட்டு அண்டிபடியுங்க. நல்லோரை மருவுதலும் 40 நல்லோரை மருவுதலும் நல்லோரை உருவுதலும் மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழுதொண்டர் வாதம் குறித்தொருவர் கொள்ளாத திங்கட்குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளத்தார் கூட்டம் ஒரு அறியாமையுடைய நெஞ்சே
இவனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி யாரும் ஏற்றுக்கொள்ளாத சந்திரனை குறுங்கண்ணியாக திருமுடியில் வைத்துக் கொண்டவரை மீண்டும் வாயினால் புகழ் பாடி தியானித்து அவருடைய தொண்டர்களின் திருவடிகளை தொழுவாயாக. அவரை எண்ணத்தவர்களின் கூட்டத்தில் நின்று நீ விலக்கி ஒழுவாயாக. அவரை எண்ணாதவர்களின் கூட்டத்தில் நின்று நீ ஒழுவாயாக. அதனால அறியாமையான இந்த நெஞ்சே, இப்படிப்பட்ட இறைவனே, எல்லாம் இப்படி அணிந்திருக்கிற இறைவனே, அறியாதவர்கள் வெறுத்தாலும் நீ அவரை அவருடைய நன்மை அவரை பின்பற்றுவாயாக, அவரிடம் அன்பு கொண்டு வாயாக. கூட சொல்றதா அந்த வேற்று மதத்தை வரத்தானா படி இதுல உள்ள மறுத்து மடநெஞ்சே, தெய்வங்களை வணங்காமல் தடுத்து அறியாமையுடைய மனமே, வாயாலும் சொல்லி கொடுத்து தொழுதொண்டர் மனம் வாக்கு காயங்களினால் தோத்திரம் சொல்லி கடவுளை நினைத்து வணங்குகின்ற அடியவர்களுடைய பாதம் குறித்து திருவடையை வணங்குவாயாக. ஒருவர் கொள்ளாத வேறொருவரும் அணியாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு சந்திரனாய சிறிய மாலையை அணிந்த கடவுளை உள்ளாதார் கூட்டம் ஒரு இணையாதவருடைய கூட்டத்தை சேராதே. மனம் கடவுளுடைய திருவடியை துதிக்கின்ற அடியார்களை வணங்கி கடவுளை நினையாத ஒரு கூட்டத்தில் செல்லாதே. வாயால் அப்படி இறைவனை பற்றி நல்ல அவருடைய உருவங்களை பார்த்து அவருடைய நன்மைகள் எல்லாம் அறிஞ்சவர்களை பற்றி அவரோட நீ சவாசம் வச்சுக்கொள்ள. அப்படிப்பட்டவை எல்லாரையும் புறக்கணித்து விடுன்னு சொல்றான். வேண்டாம், அதை விட்டுடுன்னு சொல்றான். சரி. இரவாத இன்பவென்பு யார் படிக்கிறீங்கள்? முற்றும் இன்றைக்கு 40 நிப்பாட்டுவோம். 41 நாளைக்கு எல்லாரும் மார்க் பண்ணி வையும். அண்ட் இது படிச்ச நீங்களோ வாயாலும் என்பது முற்றுமை, மெனத்தாலும் வாயாலும் என்பது முற்றுமை, மனத்தாலும் என்பது காயத்தென கூட்டியுரைக்கப்பட்டது. தொழுதொண்டர் பாதம் குறித்து என்பதற்கு சிவஞான போதம் 12வது சூத்திரத்தில் அன்பொடு மரி சிவபக்தர்களை சேர்த்து என்றார். திருச்சிட்டம்பலம். யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கின்றார். திருச்சிட்டம்பலம்.